என்னோட கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பிரியாணி மசாலா. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, இது எல்லாத்துக்கும் ஒரே பிரியாணி மசாலா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 பிரியாணி இலை, 4 அன்னாசி பூ, ஜாவித்ரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், உடஞ்சிருந்துச்சு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 துண்டு பட்டை, 10 ஏலக்காய், 10 கிராம்பு. இப்போ இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்லாம் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு ஸ்பைசஸை ஆட் பண்ண போகிறோம். 4 துண்டு பட்டை, 10 கிராம்பு, 4 அன்னாசி பூ, 10 ஏலக்காய், 3 பிரியாணி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக ஜாவித்ரி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி. இதை லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இந்த ஒரு மசாலா நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா எப்போ பிரியாணி செஞ்சாலும் இதை நம்ம அது கூட போட்டுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு கூட இந்த மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு இதை மாற்றிக்கலாம். மிக்சர் ஜார் ரொம்ப ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா வெயிலில் கூட காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சர் ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி 1 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.